எக்ஸிட் போல் வந்துருச்சு. என்ன யாரையுமே வாய திறக்கலையே! நரேஷ் ப்ரோ நீ கூட ஆள காணுமே அப்படின்னு நெறைய பேரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, எக்ஸிட் போல் எல்லாம் தாண்டி 100% உண்மை. யாருக்குமே தெரியாது. இந்த தேர்தல் என்ன ஆகப் போகுது அப்படின்றது முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் தெரியாது, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியாது. ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் தெரியாது. மக்களுக்கும் தெரியாது. ஏன்னா இங்க சைலண்டா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்கு. வழக்கமா எல்லா தேர்தலையும் கணிக்க முடிந்த இந்த நிறுவனங்களால இப்போ கணிக்க முடியல அப்படின்ற பதில் அதிகமா நம்மளால பார்க்க முடியுது. அதுதான் யதார்த்தமான உண்மை. 100% இப்போ கொடுத்த எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லாரும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த சாம்பிள்ஸ் அடிப்படையில. சாம்பிள்ஸ் வந்து அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றதெல்லாம் சோத்துக்கு வேணா சரியா இருக்கும். ஆனா தேர்தல்ல ஓட்டுக்கு அது சரியா வராது. ஸோ முக்கியமா சில நடுநிலை ஜேர்னலிஸ்ட் அப்புறம் இந்த மாதிரி சாம்பிள்ஸ் எடுக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. இந்த திருநாவுக்கரசன் ஒருத்தர் பேசுவார். லயோலா காலேஜில் முன்னாள் மாணவர். அவர் வந்து ஐபிடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு சர்வே நிறுவனம் நடத்திட்டு வர்றாரு. அவரு எடுத்த சர்வேவை நான் ரிலீஸ் பண்ணல. ரீசன் வந்து அது சரியா வரலைங்க அப்படின்னாரு. அதுதான் உண்மை. இங்க ஏதோ கம்பெனி பேர் பண்ணி ஏதோ ஒரு பேர் போட்டு அவங்க ஏதாவது சர்வேஸ் நடத்தலாம். ஆனா எந்த சர்வேனாலையும் 100% ஓட்டு போட்ட எல்லாருடைய மனநிலையும் பிரதிபலிக்க முடியாது இந்த முறை. ஏன்னா இந்த தேர்தலில் முக்கியமா புதுசா களம் கண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல ஒரு சாரார், திமுக அதிமுக இந்த 2 கட்சியும் வேணாம் அப்படின்ற ஒரு சாரார், இது வரைக்கும் தேர்தலில் ஓட்டே போடலைங்க, ஆனா இந்த தேர்தலில் கண்டிப்பா நான் ஓட்டு போட்டு ஆகணுங்க அப்படின்னு ஒரு சாரார். புதுசா வந்திருக்கிறவங்க ஒரு கட்சியாங்க? அதெல்லாம் கிடையாதுங்க. எங்க கட்சி பாரம்பரிய கட்சிங்க. 75 வருஷம் அனுபவம், 50 வருஷம் அனுபவம், 30 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கோம், 7 முறை ஆட்சி செஞ்சிருக்கோம், நாங்க 6 முறை ஆட்சி செய்யறோம் அப்படின்லாம் வந்து மனப்பான்மையுடைய அந்த கட்சி சார்ந்தவர்களும், திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த கட்சி சார்ந்தவர்களும் சிலர். கூட்டணி கட்சி, எங்க கூட்டணி நான் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக கூட்டணியில இருக்கு, அதனால நான் திமுக ஓட்டு போடணுமா? கிடையாது. எனக்கு இந்த கூட்டணி பிடிக்கல, தலைமை கூட்டணி வைக்க சொல்லிட்டாங்க, வச்சுட்டாங்க, அதனால எனக்கு அந்த கூட்டணி பிடிக்கல, நான் என் ஓட்டை தாவேக்காவுக்கு போடுறேன் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய சிலர், அது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி. அண்ணாமலைக்காக நான் பாஜகவில் சேர்ந்தப்பா, அண்ணாமலையே ஆஃப் பண்ணிட்டாங்க, பாஜகவும் அப்படிதான் இருக்குது, அதனால எனக்கு பாஜக வேணாம், நான் இந்த முறை தாவேக்காக ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு சிலர். நாம் தமிழர் கட்சி மாற்றம்னு ஒரு தேர்தலையும் புரட்சிகரமா அண்ணன் நல்லா பேசுவாரு. ஆனா ஒரு முறையும் பேச்சு மட்டுமே போதும். இந்த முறை அப்பட்டமா அவர் வந்து எதுக்கோ வேலை போட்ட மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் செயல்பாடுகள் எதுவும் சரியில்லைங்க, இந்த முறை நான் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சிலர். இப்படி எல்லாருடைய மனப்பான்மையும் மனசுக்குள்ள உக்காந்து கணிச்சு சொல்லக்கூடியது கடவுளாலே இப்ப முடியாது. அதான் யதார்த்தம். அதுலயும் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஓட்டு போடுறதுக்காக அந்த மிஷின் முன்னாடி போய் நிக்கிற அந்த ஒரு 10 செகண்ட் இருக்கு இல்லையா, அந்த 10 செகண்ட்ல அவன் கண்ணுக்கு முன்னாடி மைண்டுக்குள்ள மனசுக்குள்ள எல்லாம் ஓடுறதெல்லாம் சிங்க் ஆகி இதுதான் இந்த சின்னம் தான் அப்படின்னு அழுத்தி பிடிச்சி அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வராங்கல்ல, அந்த நொடி அந்த வாக்களிச்ச வாக்காளருக்கு கூட அந்த நொடி தான் இறுதியாகும். ஆமா நான் இவங்களுக்கு தான் வாக்கு போட்டிருக்கேன், ஏன் போட்டேன் அப்படின்றதெல்லாம் அப்புறம் அனாலிசிஸ், போட்டிருக்கேன் அப்படின்றது. ஸோ எக்ஸிட் போல்ன்றது வழக்கமா என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட்டுட்டு வர்றவங்க கிட்ட மனநிலை கேட்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ தாவேகாவுக்கு 120 தொகுதி வரைக்கும், 98 120 தொகுதி வரைக்கும் வின்னிங் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம், இந்தியா டுடே ஆக்சிஸ் இந்தியாவா அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒரு இதுவே எடுத்துக்கும். சாம்பிள்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 44,000 சொச்சம் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, ஆவரேஜா 234 தொகுதின்னு பிரிச்சிங்கன்னா 199 சாம்பிள்ஸ் வரும். ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு 200 பேர்கிட்ட எடுத்த சாம்பிள்ஸ் சரியா இருக்கும்னு நம்ம எதை வச்சு நம்ம நம்புறது? ஸோ அதுவும் எந்த நேரத்துல எடுத்தாங்க, எந்த வயதினர்கிட்ட எடுத்தாங்க, எந்த பாலினத்துக்கிட்ட எடுத்தாங்க, எந்த பகுதியில எடுத்தாங்க, அது இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியா, இல்ல வந்து தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியா, இல்ல பொருளாதாரத்துல முன்னேறிய பகுதியில வசிக்கக்கூடிய பகுதியா, இல்ல வேறு மாதிரியான பகுதிகளா, இது எதன் அடிப்படையில இவங்க வந்து இந்த சர்வேஸ் எடுத்திருக்காங்க, அந்த 200 பேர் சாம்பிள்ன்றது எப்படின்றது யாருக்கும் தெரியாது, எடுத்தவங்க தவிர. என்னையும் வந்து சிலர்லாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச முறை நான் என் பகுதியில் வந்து ஒருத்தர் ஒரு நம்பர் வந்து சர்வேன்னு எடுத்து நான் பார்த்துருக்கேன். அது எக்ஸிட் போல் சர்வே இல்லை, முன்னாடி ப்ரீ போல் சர்வே ஒரு நாள் வந்து எடுத்திருந்தாங்க.
ஜென்ரலா வந்து உங்களுடைய மனநிலை என்ன, இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க, இப்ப யாருக்கு ஓட்டு போட போறீங்க, ஏன் ஓட்டு போட போறீங்க, என்ன ரீசன், என்ன செஞ்சிருக்காங்க, எம்எல்ஏ கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த மாதிரியான கேள்விகள். அப்புறம் என்ன கம்யூனிட்டி, என்ன இதுல வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளவு வேலை, இதெல்லாம் ஒரு ஒரு 10-15 கேள்வியில அவங்க எடுத்து இப்படி ஒரு சர்வே வந்து முன்னாடி எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நான் என் லைஃப்ல இத்தனை தேர்தலில் ஓட்டு போட்டு இத்தனை தேர்தலில் சந்திச்சு முறையா நீ வந்து சர்வே எடுத்தது இந்த தேர்தலில் நான் பார்த்தேன். ஒரு சின்ன பையன் காலேஜ்ல இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு டீம் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தாப்ல. இந்த மாதிரி எத்தனை இடத்துல எக்ஸிட் போல்ல நான் எல்லா பூத்துங்களுக்கும் சுத்தினேன். எக்ஸிட் போல் இந்த ஒரு ரிவ்யூ மாதிரி யாரும் கேட்ட மாதிரி தெரியல. பட் எப்படி எடுத்தாங்க அப்படின்றதும் புரியல. ஸோ இப்போ நான் சொல்றேன், எனக்கு மைண்ட்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அலை இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் பெயரால இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அலை கண்டிப்பா வந்து அடிச்சிருக்கு. அது மக்களை வெகுவாரியா இங்க வாக்கு பெட்டி நோக்கி அனுப்பியிருக்கு அப்படின்றது உண்மை. இதுல எஸ்ஐஆர்ல இவ்வளவு பேரை தூக்கிட்டாங்க, அதனால வந்து இவ்வளவு வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் அதிகமா தெரியுது அப்படின்னா அதெல்லாம் ஓகே. பட் இது வரைக்கும் நான் வாக்கு போட்டது இல்லைங்க, ஆனா இந்த முறை நான் போடுறேங்க தாவேக்காவுக்குன்னு சொன்ன நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியுது. ஆமாங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் ரீல்ஸ் போட்டு ரொம்ப வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதனாலதான் அது நம்மளுக்கு நிறையவா தெரியுது. நம்ம பாக்குறதெல்லாம் சோசியல் மீடியா, அதனால சோசியல் மீடியா ஃபுல்லா அவங்க தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அதனால வந்து அப்படி தெரியுது அப்படின்னா அப்படி இல்லை. வயதானவர்களை கேட்குறோம், வயதானவர்களும் அதுதான் சொல்றாங்க. சோசியல் மீடியால இல்லாதவர்களும் அதுதான் சொல்றாங்க. அவங்க நம்ம சோசியல் மீடியால பார்க்கல, அதனால நம்மளுக்கு தெரியல, அதனால அவங்களுக்குலாம் ஓட்டு போடல அப்படின்னு நினைக்க கூடாது. நான் தந்தி டிவியில ஒரு விவாத மேடையில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு நண்பர் திமுகவுடைய ஆதரவு பெற்ற ஒரு நண்பர் தான் ஜுபேர் அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா 1 கோடி குறையாம வாக்கு வாங்கிடுவாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவங்க ஷாக் ஆனாங்க. என்னங்க 1 கோடி வாங்கிடுவாங்கன்றாங்க, 2 கோடி ஓட்டு வாங்குவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அது என்னுடைய கணிப்பு. 2 கோடி வாக்கு குறையாம தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு அப்படின்றத நான் அந்த இடத்துல பதிவு பண்ணேன். கண்டிப்பா தேர்தல் முடிவு வரட்டும், இந்த பதிவை நான் கட் பண்ணி அப்ப போடுறேன். 2 கோடி வாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. முக்கியமா கொளத்தூர் தொகுதியில முதல்வர் இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்கிறார் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. நீங்க கள்ள ஓட்டு போட்டு போன வாட்டி என்னென்ன பண்ணீங்க, இல்ல எவ்வளவு காசு கொடுத்தீங்க, அதெல்லாம் அப்புறம். இப்போ நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, இவங்க திமுக வேலை செஞ்ச விதத்தை வச்சு பாக்குறேன். கொளத்தூர் தொகுதியில முதல்வருடைய தொகுதியில ரொம்ப கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ணியிருக்காங்க. கொளத்தூர் தொகுதி தோற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, முதல்வர் அவர்கள் தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா சின்னவருடைய தொகுதியில நல்லா வேலை பார்த்திருக்காங்க, அது மட்டும் நல்லாவே தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில உயிரை கொடுத்து பசங்க எல்லாம் வேலை பார்த்திருக்காங்க, நிறைய வந்து செலவு பண்ணியிருக்காங்க, அது வந்து நல்லாவே தெரியுது. முதல்வரை காட்டிலும் ரொம்ப முக்கியத்துவம் துணை முதல்வர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தலில். இந்த தேர்தலில் திமுக சப்போஸ் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி பெரும்பான்மை வந்தது அப்படின்னா முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே உட்கார வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொங்கு சட்டசபை வருதுன்னு வச்சுக்கோங்க, தொங்கு சட்டசபை வருது அப்படின்னா இங்க வந்து நம்மளால அதை யூகிக்கவே முடியல. எப்படி திமுக கூட்டணிக்குள்ளார பெரும்பான்மை கிடைச்சி திமுகவுக்கு மட்டும் தனி பெரும்பான்மை இல்லாம திமுக கூட்டணியோட அவங்க ஆட்சி அமைப்பாங்களா, இல்ல கூட்டணியோட சேர்த்து அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காம வெளியே இருந்து யாரையாவது ஆதரவு எதிர்பார்ப்பாங்களா? அதே மாதிரி அதிமுக தாவேகா இவங்களால கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா? இப்படியெல்லாம் வந்து பல பெர்மிடேஷன் காம்பினேஷன் வந்து நம்மளால போட முடியும். இன்னைக்கு காத்துல நம்மளால நிறைய காசு சொல்ல முடியும், மன்னிக்கணும். ஆனா 4ஆம் தேதி மதியமே முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஆனா ரொம்ப இழுபறி இழுத்துது அப்படின்னா அன்னைக்கு நைட்டு கூட ரிசல்ட் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அன்னைக்கு நைட் வரைக்கும் இழுபறியில இழுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பல தொகுதிகளில் மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கும். பல தொகுதிகளில் இது வந்து சிங்கிள் சைடு கேமா போறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. 2021 ஒன் சைடு கேமா போக வேண்டிய தேர்தலே ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் தான் அது ஒரு பக்கமா சாஞ்சு நின்னுது. கடைசி வரைக்கும் மு.க. ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஜெயிப்பே வந்து சாதாரணமா கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சது. இந்த முறை ரொம்ப எளிமையா கிடைச்சிடாது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இந்த பதிவினுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் NKR.